Hello student, I am Adam Saibu, lecturer in mechanical department. So இன்னைக்கு நம்ம sleeve and quarter joint டிசைன் பண்ண போகிறோம். அதில் ஒரு சம் பார்க்கலாம். Design a sleeve and quarter joint to withstand a tensile load of 70 kN. All parts of the joints are made up of same material and the permissible stresses are sigma T is equal to 60 Newton per millimeter square, sigma C is equal to 120 Newton per millimeter square and tau is equal to 70 Newton per millimeter square. ஸோ இதில் வந்து ஸ்லீவ் அண்ட் குவார்ட்டர் ஜாயிண்ட்டாக டிசைன் பண்ண சொல்லியிருக்காங்க. டென்சைல் லோடு கொடுத்துருக்காங்க 70 kN அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிவன் டேட்டான்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதிட்டு என்ன செய்யுங்க, லோடு எழுதிடுங்க 70 kN அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கிலோ நியூட்டனை நம்ம நியூட்டனாக மாற்றிக்கணும். அப்போ என்ன செய்யணும்னா 1000ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இன்ட்டு 1000 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும்னா 70,000 நியூட்டன் அப்படின்னு சொல்லிட்டு மாறிடும். ஸோ கிலோ நியூட்டனை நியூட்டனாக மாற்றோன்னா நீங்கள் என்ன செய்யணும், 1000ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நியூட்டனுக்கு கன்வெர்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த ஜாயின்ட்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் சேம் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்லீவ் அண்ட் காட்டர் ஜாயின் மொத்தம் 3 பார்ட்ஸ் இருக்குது. ஸ்லீவு, காட்டர், ராடு, இந்த மூணுமே ஒரே மெட்டீரியலால் செய்யப்பட்டது. ஒரே மெட்டீரியலால் செய்யப்பட்டிருந்தால் அதுக்கு என்ன ஸ்ட்ரெஸ்க்கு, ஒரு மெட்டீரியலுக்கு என்ன ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்காங்களோ மீதி பார்ட்ஸ்க்கும் அதே ஸ்ட்ரெஸ் வேல்யூவை நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா சேம் மெட்டீரியலுக்கு ஸ்ட்ரெஸ் வேல்யூ மாறாது. இப்போ ஸ்லீவுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸு 60ன்னு கொடுத்துருந்தா அதே நம்ம என்ன எடுத்துக்கலாம், காட்டருக்கும் 60 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அதுபோல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து சிக்மா டி அப்படின்னா டென்சைல் ஸ்ட்ரெஸ்ன்னு அர்த்தம். சிக்மானா ஸ்ட்ரெஸ்ஸை சொல்லுவாங்க, டீனா டென்சைல் ஸ்ட்ரெஸ். ஸோ டென்சைல் ஸ்ட்ரெஸ் வந்து 60 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறதுனால இதை வந்து ப்ராக்கெட்டில் போட்டிருக்காங்க. ஸோ பர்மிசிபிள் டென்சைல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிட்டு நீங்கள் என்ன செஞ்சுருங்க, 60 Newton per millimeter square அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருங்க. இப்போ இதை யூனிட் கன்வர்ஷன் பண்ணுமா அப்படின்னா பண்ண தேவையில்லை. ஏன்னா இது வந்து ஸ்டாண்டர்ட் யூனிட்டில் தான் இருக்குது. ஓகேங்களா, அதனால் இது யூனிட் கன்வர்ஷன் பண்ண தேவையில்லை. அடுத்ததாக வந்து சிக்மா சி கொடுத்துருக்காங்க 120 Newton per millimeter square அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சிக்மா சி அப்படின்னா கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ், அது வந்து 120 Newton per millimeter square. அண்டு டவுனா ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸை தான் டவ் அப்படின்னு சொல்லுவாங்க. 70 கொடுத்துருக்காங்க. ஸோ பர்மிசிபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ் டவ் வந்து 70 Newton per millimeter square அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதில் என்ன டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னா டயாமீட்டர் ஆஃப் ராட் டி கண்டுபிடிக்க போகிறோம். இந்த டி கண்டுபிடிக்க இதான் ஃபார்முலா, டி இஸ் ஈக்குவல் டு √4p டிவைடட் பை பை இன்ட்டு சிக்மா டி அப்படிங்கிறது ஃபார்முலா. ஸோ இப்போ டி கண்டுபிடிக்கிறதா இருந்தால் டி இஸ் ஈக்குவல் டு √4p, p வேல்யூ வந்து லோடு 70,000 டிவைடட் பை பை இன்ட்டு சிக்மா டி. சிக்மா டி வந்து இங்கே வந்து 60ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, 60. ஸோ இப்போ இந்த வேல்யூவை நம்ம கால்குலேட் பண்ணலாம். ப்ராக்கெட் ஓப்பன். ஃபஸ்ட்டு உள்ளார உள்ளதை கால்குலேட் பண்ணலாம். ரூட் வந்து லாஸ்ட்டாக எடுத்துக்கலாம். 4 இன்ட்டு 70,000 bracket close divided by bracket open. பைக்கு வந்து ஷிஃப்ட் அழுத்தி EXP பட்டன் அழுத்தினீங்கன்னா பை டைப் ஆகிடும். பை இன்ட்டு 60 bracket close. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் bracket open bracket close நியூமரேட்டர் டினாமினேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இதை பிரிச்சுக்கலாம். நியூமரேட்டரில் 2 நம்பர் இருந்தால் நீங்கள் என்ன செய்யுங்க, கண்டிப்பாக அதுக்கு ப்ராக்கெட் போடுங்க. அதேபோல் டினாமினேட்டரில் 2 நம்பர் இருக்குது, பை இன்ட்டு 60. அதுக்கு தனியாக நம்ம என்ன செஞ்சுக்கணும், ப்ராக்கெட் போட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ தான் வந்து ஒழுங்காக கால்குலேட் பண்ணணும். ஸோ இதோட வேல்யூ என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ வருது. இதுக்கப்புறமா இதுக்கு ரூட் எடுக்க போகிறோம். ஸோ ரூட்டு ஆன்சர் ஈக்குவல் டு, ஸோ ரூட் எடுத்தால் நமக்கு வந்து 38.54 அப்படின்னு சொல்லிட்டு வருது. 38.54 அப்படின்னு சொல்லிட்டு வருது, எம்எம்மில் வரும். இதை நம்ம என்ன செய்யணும், டேட்டா புக்கை பார்த்து ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். டேட்டா புக்கில் சில பேஜஸ், இம்பார்ட்டன்ட் பேஜஸ் மட்டும் நான் என்ன செஞ்சுருக்கேன், ஜெராக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை பார்த்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ பேஜ் நம்பர் பிஎஸ்டி டிசைன் டேட்டா புக் யூஸ் பண்ணோம்.
அதில் வந்து அது பெரிய புக்காக இருக்கும் பார்த்திங்கன்னா அதில் தேவையான பேஜ் நம்பர் 7.25 முக்கியமான பேஜ் இது. இந்த பேஜில் டயாமீட்டரை வந்து ஸ்டாண்டர்ட் டயாமீட்டர் வேல்யூலாம் இங்கே கொடுத்துருப்பாங்க, அதே போல் இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்து நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ இப்போ நம்ம டயாமீட்டர் எவ்வளோ வருது அப்படின்னா 38.54 வருது இல்லையா. இப்போ 38.54 விட டயாமீட்டர் கொஞ்சம் அதிகமாக ரவுண்ட் ஆஃப் பண்ணும். ஸோ அப்போ எவ்வளோ வருது அப்படின்னா இங்கே பார்த்திங்கன்னா டயாமீட்டர் வேல்யூ கொடுத்துருக்காங்க 30, 32, 35, 38. அதுக்கப்புறம் என்ன வந்ததுன்னா 40 வந்தது. அப்போ டயாமீட்டர் வந்து நமக்கு எவ்வளோ வருது 38.54ன்னு வந்தது. ஸோ 38.54ங்கிறது இதில் வருது, இடையில வருது. அப்போ நம்ம 40 அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கணும். எப்போதுமே அதிகமாக தான் ரவுண்ட் ஆஃப் பண்ணணும், கம்மியாக ரவுண்ட் ஆஃப் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ 40 mm அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா diameter of enlarged portion d1 கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ d1 is equal to இந்த ஃபார்முலா இருக்குது, root of 4 into p. p வேல்யூ வந்து 70,000 divided by pi minus 1 into sigma t. sigma t வந்து அதே 60 தான். ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிங்க, 4 into 70,000 bracket close divided by இப்போக்கு டினாமினேட்டருக்கு அதுக்கு ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுவோம். பை மைனஸ் ஒன்றுக்கு ஆல்ரெடி 2 ப்ராக்கெட் இருக்குது, அதனால் அதுக்கு ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஷிஃப்ட் அழுத்தி பை அழுத்தி -1 ப்ராக்கெட் க்ளோஸு இன்ட்டு 60 ப்ராக்கெட் க்ளோஸ் ஈக்குவல் டு அழுத்தினீங்கன்னா இந்த வேல்யூ வருது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா இங்கே இதுக்கு தனி ப்ராக்கெட் போட்டுக்கிட்டேன், அதுபோல் இதுக்கு இந்த 2 நம்பருக்கு தனியாக ப்ராக்கெட் போட்டுக்கிட்டேன். இப்போ ரூட் எடுப்போம். ரூட்டு ஆன்சர் ஈக்குவல் டு 46.68 வருது. 46.68 mm. ஸோ இதுவும் ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்லியிருக்காங்க டேட்டா புக்கை பார்த்து. 46.68 இங்கே வருது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ 40, 42, 45, 45க்கு அடுத்தது 48 mm வந்தது, 48க்கு அடுத்தது 50 வந்தது. நமக்கு வந்து 46 வர்றதுனால நம்ம 48 அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் ஈக்குவல் டு 48 mm அப்படின்னு சொல்லிட்டு நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ 2 டிசைன் பண்ணியாச்சு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா திக்னஸ் ஆஃப் காட்டர் T கண்டுபிடிக்கணும். ஸோ திக்னஸ் ஆஃப் காட்டர் T இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, d1/4 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதில் வந்து d1 ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், d1 வந்து 48 அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதை போட்டுக்கலாம், 48 டிவைடட் பை 4 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருங்க. ஸோ சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னா 48 டிவைடட் பை 4 போட்டோம்னா 12 வருது. ஸோ 12 mm இதான் வந்து திக்னஸ் ஆஃப் காட்டர். இதே ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்லியிருக்காங்க, ஆனால் இதுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது டேட்டா புக் பார்க்க தேவையில்ல. இது ஆல்ரெடி 12 அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்டான வேல்யூவில் தான் வந்திருக்கு, அதனால் இதை நம்ம அப்படியே விட்டுடலாம். அடுத்ததாக ஒரு செக்கிங் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம இது வரைக்கும் டிசைன் பண்ணதே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இதில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா செக்கிங் த க்ரஷிங் ஃபெயிலியர் பிட்வீன் காட்டர் அண்ட் ராட், அதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ க்ரஷிங் ஃபெயிலியர் அதாவது கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸில் உடையாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது சிக்மா சி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சிக்மா சினா கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸு, இதுக்கு ப்ராக்கெட் போடாமல் இருக்கிறதுனால இது பேர் இன்டியூஸ்டு கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். ஸோ நம்ம இப்போ வந்து இன்டியூஸ்டுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் வந்து இன்டியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க போகிறோம். P டிவைடட் பை d1 into t. P ஆல்ரெடி நம்ம 70,000 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம், இங்கே கொடுத்துருக்காங்க 70,000 டிவைடட் பை d1. d1 வந்து நமக்கு 48 வந்தது. ரவுண்ட் ஆஃப் பண்ண வேல்யூ தான் எடுத்துக்கணும். d1 வந்து 48 இன்ட்டு t. t வேல்யூ இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 12. இதுக்கே நான் ப்ராக்கெட் போடுறேன் அப்படின்னா 2 நம்பர் இருக்கிறதுனால ப்ராக்கெட் போட்டுக்கிறேன். ஸோ இதோட வேல்யூ எவ்வளோ வருது அப்படின்னா 70,000 டிவைடட் பை ப்ராக்கெட் ஓப்பன் 48 இன்ட்டு 12 ப்ராக்கெட் க்ளோஸ் ஈக்குவல் டு 121.52 வருது. 121.52 நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இது வந்து கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ் ஆகிறது. அலோவபிள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ அலோவபிள்னாலும் ஒன்று தான், பர்மிசிபிள்னாலும் ஒன்று தான். பர்மிசிபிள் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் வந்து 120 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பர்மிசிபிள் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க
120 நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே வந்து என்ன வந்துருச்சு, 121 வந்துருச்சு. என்ன ஆச்சு, இன்டியூஸ்டு ஸ்ட்ரெஸ்ஸு அதிகமாகிடுச்சு. ஆக்சுவலாக எப்படி வரணும்னா இன்டியூஸ்டு ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியாக வரணும், அலோவபிள் ஸ்ட்ரெஸ்ஸை விட கம்மியாக வரணும். ஆனால் இங்கே கொஞ்சம் அதிகமாக வந்துருச்சு. அதனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கொஞ்சம் மெட்டீரியலோட திக்னஸையோ இல்லை வந்து டயாமீட்டரையோ நம்ம என்ன செய்யணும், அதிகப்படுத்தணும். ஸோ அதிகப்படுத்தினா நம்ம என்ன செஞ்சிடலாம், இந்த இன்டியூஸ்டு ஸ்ட்ரெஸ் வேல்யூவை கம்மி பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் என்ன செய்கிறேன், திக்னஸ் டயாமீட்டர் D1 இருக்கு இல்லையா, இது வந்து 48ன்னு வந்துச்சு. இதை நான் வந்து ஒரு 50 அப்படின்னு சொல்லிட்டு அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ 48 அப்படின்னு சொல்லிட்டு அசியூம் பண்ணாமல் நான் என்ன செஞ்சிடறேன், 50 அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வேல்யூ போயிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 48க்கு அடுத்தது டயாமீட்டரோட வேல்யூ என்ன வருது, 50 வருது. அதனால் நம்ம 48ன்னு கொஞ்சம் கம்மியாக அசியூம் பண்ணிட்டோம், 50 அப்படின்னு சொல்லிட்டு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ 50 mm அப்படின்னு சொல்லிட்டு அசியூம் பண்ணிட்டா திக்னஸும் மாறும் இல்லையா, அப்போ திக்னஸ் மறுபடியும் கண்டுபிடிக்கலாம். T is equal to இதை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். T is equal to 50 divided by 4. இப்போ போட்டோம்னா எவ்வளோ வரும், ஸோ 50 divided by 4 அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம்னா 12.5 வருது. 12.5 mm வருது. இது வந்து கரெக்டாக 0.5 வந்துருக்கிறதுனால 0.5 அலோடு தான். அதனால் இப்படி வேல்யூ இருக்கலாம், இதை ரவுண்ட் அப் பண்ணணும் தேவையில்லை. திக்னஸ் வந்து நீங்கள் 13ன்னு அசியூம் பண்ணிக்கிட்டாலும் ஒன்றும் தப்பு கிடையாது, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ அப்போ சிக்மா சி மறுபடியும் நம்ம கண்டுபிடிப்போம். சிக்மா சி இஸ் ஈக்குவல் டு அதே ஃபார்முலா தான், 70,000 P டிவைடட் பை D1. D1 வந்து இப்போ 50ன்னு எடுத்தோம், இன்ட்டு திக்னஸ் வந்து 12.5 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ அப்போ 70,000 divided by bracket open 50 into 12.5 bracket close equal to 112 வருது. 112 நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அலோவபிள் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் 120, அலோவபிள் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் வந்து 120 அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேல்யூ விட இது கம்மியாக வந்துருச்சு, கம்மியாக இருக்குது. அதனால் டிசைன் இஸ் சேஃப், டிசைன் இஸ் சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு எழுத வேண்டியது தான். ஸோ இந்த கால்குலேஷனை நம்ம ஒமிட் பண்ணிக்கலாம், இது தேவையில்லை. ஸோ இப்போ நம்ம டயாமீட்டர் வந்து நம்ம D1 வந்து நம்ம இப்போ இனிமேல் 50ன்னு தான் எடுத்துக்கணும். திக்னஸ் வந்து இனிமேல் 12.5 அப்படின்னு தான் எடுத்துக்கணும். அடுத்தது விட்த் ஆஃப் காட்டர் B கண்டுபிடிக்க போகிறோம். காட்டரோட விட்த்து இஸ் ஈக்குவல் டு P. P வேல்யூ 70,000 2 இன்ட்டு T. Tயோட வேல்யூ இப்போ தான் கண்டுபிடிச்சோம், 12.5 இன்ட்டு டவு. டவுனா ஷியர் ஸ்ட்ரெஸ், அலோவபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ். அலோவபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து 70 ஈக்குவல் டு 70,000 divided by bracket open 2 into 12.5 into 70 bracket close equal to 40 வருது. ஸோ B வந்து 40 mm. இதையும் நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணோம், ஆனால் டேட்டா புக்கை பார்த்து ரவுண்ட் ஆஃப் பண்ண தேவையில்ல. டயாமீட்டருக்கு மட்டும்தான் நம்ம டேட்டா புக்கை பார்த்து ரவுண்ட் ஆஃப் பண்ண போகிறோம். இது வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா கரெக்டாக 40ல் முடியுது. சப்போஸ் 40.1 40.2 அப்படின்னா நம்ம 40.25 இல்லை 40.5 இல்லை 41 நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆனால் இது கரெக்டாக 40ல் வந்ததுனால நம்ம இதை எப்படியே விட்டுருவோம். அடுத்ததாக வந்து அவுட்டர் டயாமீட்டர் ஆஃப் ஸ்லீவ் D2 நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, π/4 D2 ஸ்கொயர் மைனஸ் D1 ஸ்கொயர் மைனஸ் D2 மைனஸ் D1 இன்ட்டு T ஈக்குவல் டு P/σ T அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் D2 தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறது. இது ஒரு ஈக்குவேஷன் மாரி வரும், அதை சால்வ் பண்ணால் நமக்கு D2 கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ π/4 இன்ட்டு D2 தெரியாது, D2 ஸ்கொயர் தெரியாது, மைனஸ் D1 நமக்கு தெரியும் 50, இப்போ தான் கண்டுபிடிச்சோம். D1 வந்து 50 அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சோம். அப்போ 50 ஸ்கொயரு மைனஸ் D2 தெரியாது, மைனஸ் D1 வந்து 50 இன்ட்டு T. T வந்து 12.5ன்னு கண்டுபிடிச்சோமா, ஈக்குவல் டு P. P வேல்யூ 70,000 டிவைடட் பை சிக்மா T. சிக்மா T எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அலோவபிள் சிக்மா T வந்து 60 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, 60. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் நான் என்ன செய்கிறேன்னா, இந்த π/4 இருக்கு இல்லையா, இதை உள்ளார கொண்டு போகிறேன்.
π/4 உள்ளார கொண்டு போனால் இதோடையும் மல்டிப்ளை ஆகும் இதோடையும் மல்டிப்ளை ஆகும். அப்போ π/4 இன்ட்டு d2 ஸ்கொயர் மைனஸ் π/4 இன்ட்டு 50 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அடுத்ததாக இந்த மைனஸையும் உள்ளார கொண்டு போகிறோம், இந்த 12.5 உள்ளார கொண்டு போகிறோம். ஸோ 12.5ஓட d2 மல்டிப்ளை பண்ணால் 12.5 d2 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். மைனஸ் உள்ளார போனால் மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அடுத்ததாக இந்த மைனஸை இங்கேயும் மல்டிப்ளை ஆகும், 50ஓடையும் மல்டிப்ளை ஆகும். அப்போ மைனஸால் 50 மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 50 ஆகிடும் இன்ட்டு 12.5 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஈக்குவல் டு இப்போ இது ரெண்டு நம்பரையும் நம்ம டிவைட் பண்ணோம்னா 70,000 டிவைடட் பை 60 ஈக்குவல் டு இந்த வேல்யூ வருது 1166.667 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இப்போ இதில் நம்ம என்னென்ன சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ π/4 ஷிஃப்ட் அழுத்தி EX அழுத்தினீங்கன்னா பை டைப் ஆகிடும். டிவைடட் பை 4 போட்டிங்கன்னா உங்களுக்கு 0.7854 வருது. 0.7854 d2 ஸ்கொயர். இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா ஷிஃப்ட் அழுத்தி பை இன்ட்டு 50 ஸ்கொயரு டிவைடட் பை 4 1963 மைனஸ் 1963.495 இந்த வேல்யூ வருது. மைனஸ் 12.5 d2 இந்த வேல்யூ சால்வ் பண்ணோம்னா 50 இன்ட்டு 12.5 ஈக்குவல் டு 625 வருது. ப்ளஸ் 625 ஈக்குவல் டு 1166.667 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ அடுத்ததாக வந்து இந்த வேல்யூ நான் அப்படி எழுதிக்கிறேன். 0.7854 d2 ஸ்கொயர் மைனஸ் இந்த வேல்யூ அடுத்தது எழுதுகிறேன் 12.5 d2. அடுத்தது இதையும் நான் சால்வ் பண்ண போகிறேன். ஸோ இது என்ன இருக்குது அப்படின்னா மைனஸ் 1963.495 இது வந்து ப்ளஸ் 625 இருக்குது. இந்த நம்பர் இருக்கு இல்லையா, இது இந்த சைடு வந்துருச்சு அப்படின்னா மைனஸாக மாறிடும். அப்போ மைனஸ் 1166.667 ஈக்குவல் டு எழுத்துட்டிங்கன்னா மைனஸ் 2505 வருது. மைனஸ் 2505.162 ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு வரும். நல்லா கவனிச்சிங்கன்னா நான் இந்த வேலையை அப்படியே இங்கே எழுதியிருக்கேன், இந்த வேலையும் இங்கே எழுதிட்டேன். இது ஒரு நம்பரு, இது ஒரு நம்பரு, இது ஒரு நம்பர், இது மூணுத்தையும் சேர்த்து நான் என்ன செஞ்சுருக்கேன் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இந்த நம்பர் இருக்கு இல்லையா, இது ஈக்குவல் டு தாண்டி முன்னாடி வரும்போது ப்ளஸ்ஸாக உள்ள நம்பர் என்ன ஆகிடும், இந்த சைடு வந்தால் மைனஸ் ஆகிடும். அப்போ இது மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ மைனஸ் 1963.495 ப்ளஸ் 625 மைனஸ் 1166.667 அதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு மைனஸ் 2505.162 அப்படிங்கிற ஆன்சர் வந்துருச்சு. ஸோ இப்போ இதை பார்த்தா எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி இருக்கும். ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c இந்த மாடலில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதில் ஏங்கிறது எக்ஸ் ஸ்கொயருக்கு பக்கத்தில் உள்ள நம்பர், அதாவது நமக்கு இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இல்லை, அதுக்கு பதிலாக என்ன இருக்குது d2 ஸ்கொயர்னு இருக்குது. அதனால் எக்ஸை வந்து நான் d2ன்னு அஸ்யூம் பண்ணிக்கிட்டு இதை நம்ம என்ன செஞ்சிடலாம் ஈஸியாக சால்வ். ஸோ இப்போ இது வந்து ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c அதே போல் ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனாக அஸ்யூம் பண்ணிக்கிட்டு இதோட d2 வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இந்த எக்ஸுக்கு பதிலாக d2 இருக்குது, அதனால் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே d2 ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே d2 இருக்குது, இங்கே வேறு நம்பர் இருக்குது, இங்கே கான்ஸ்டன்ட் இருக்குது. ஸோ அப்போ என்ன செய்யணும், ஏக்கு பதிலாக நம்ம என்ன செய்யணும் 0.7854 அந்த வேல்யூ எடுத்துக்கணும். அதாவது எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்தில் ஏ இருக்கு இல்லையா, அதே போல் d2 ஸ்கொயருக்கு பக்கத்தில் இந்த நம்பர் இருக்குது. அப்போ ஏ வந்து இந்த நம்பருக்கு ஈக்குவல் ஆகிடும். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 0.7854னு எடுத்துக்கணும். அதே போல் பியோட வேல்யூ வந்து இந்த d2க்கு பக்கத்தில் என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்து b அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும். d2க்கு பக்கத்தில் மைனஸ் 12.5ன்னு இருக்குது. ஸோ b இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 12.5 அப்படின்னு எடுத்துக்கணும். அதே போல் c வந்து இந்த கான்ஸ்டன்ட் இருக்குல்ல இந்த நம்பர், இதை வந்து அப்படியே c அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும். ஸோ அப்போ c இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2505.162 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இப்போ இது வந்து குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் முறையில் சால்வ் பண்ணலாம். ஸோ இதுக்கு மோடை வந்து 2 தடவை அழுத்திங்க, ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வரும், அந்த இடத்துல 1 அழுத்திங்க. இது போல் அன்னோன்னு சொல்லிட்டு வரும். இப்போ வந்து இந்த பெரிய பட்டனில் ரைட் சைட் பட்டனை அழுத்திடுங்க. ரைட் சைட் நம்ம பட்டனை அழுத்தி டிகிரி 2ஆக இருக்கிறதுனால 2 அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தணும். ஏன்னா d2 ஸ்கொயர்னு இருக்கு இல்லையா, d2 கியூபாக இருந்தால் 3 அழுத்தணும், d2 ஸ்கொயருங்கிறதுனால 2 அழுத்துங்க. இப்போ ஏ வேல்யூ கேட்கும். ஏ வேல்யூ இந்த வேல்யூக்கு டைப் பண்ணுங்கள் 0.7854 அப்படின்னு டைப் பண்ணி ஈக்குவல் டு அழுத்துங்க. அடுத்து பி வேல்யூ கேட்கும்,
-12.5 டைப் பண்ணி ஈக்குவல் டு எழுதுங்க. அடுத்து சி வேல்யூ கேட்கும் -2505.1162 அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஈக்குவல் டு எழுதுனீங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ D2ஓட வேல்யூ வந்து 64.99. ஆக்சுவலாக 2 ஆன்சர் வரும். இன்னொன்று ஆன்சர் என்னன்னா மறுபடியும் ஈக்குவல் டு எழுதுனீங்கன்னா இன்னொன்று ஆன்சர் காமிக்கும் -49.077 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது ஆன்சர் வருது. இப்போ இதில் ரெண்டாவது ஆன்சர் D2 நான் கேன்சல் பண்ணிடுறேன். ஏன்னா மைனஸில் வருது. டயாமீட்டர் எப்போதுமே மைனஸில் வராது, பாசிட்டிவில் தான் வரும். அதனால் பாசிட்டிவ் வேல்யூ என்னவோ அதை மட்டும் நீங்கள் அசியூம் பண்ணிங்க. ஸோ D2 = 64.99 தான் வந்து கரெக்டான வேல்யூ. இப்போ இந்த மோடை விட்டு நம்ம லேஸில் வெளியே வர முடியாது. அது எப்படி வெளியே வருது அப்படின்னா ஷிஃப்ட் அழுத்திட்டு இந்த மோடு பட்டன் அழுத்தினீங்கன்னா கிளியராக கேட்கும். கிளியர் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் 3 அழுத்தி ஈக்குவல் டு 2 தடவை அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு கால்குலேட்டர் நார்மல் மோடுக்கும் வந்துடும். ஸோ இப்போ அடுத்ததாக நம்ம இதை டயாமீட்டரை ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். ஸோ டயாமீட்டர் வந்து 64.99 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 64.99 அப்படிங்கிறது இந்த ரேஞ்சுக்குள்ளே வருது. அப்போ நம்ம 65 அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். அதான் டயாமீட்டர் D2 வந்து நான் 65 அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து மார்ஜின் ஆன் ஸ்லீவ் அண்ட் ஏ கண்டுபிடிக்கணும். இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா A = P / 2 × D2 - D1 × tau அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் P வேல்யூ நமக்கே தெரியும் 70,000 / 2 × D2ஓட வேல்யூ இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 65 - D1 வேல்யூ வந்து இங்கே ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். D1 வேல்யூ வந்து 50 × tau வந்து அலோவபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அலோவபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ் tau வந்து 70 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதோட வேல்யூ கால்குலேட் பண்ணிங்கன்னா 70,000 / இது அப்படியே டோட்டலாக இதுக்கு ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கலாம். ப்ராக்கெட் ஓப்பன் 2 × மறுபடியும் ப்ராக்கெட் ஓப்பன் 65 - 50 ப்ராக்கெட் க்ளோஸ் × 70 ப்ராக்கெட் க்ளோஸ் ஈக்குவல் டு 33.33 வருது. 33.33 mm. இது நம்ம 34 அப்படின்னு கூட நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம இஷ்டம் தான். இதுக்கு டேட்டா புக்கை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அடுத்ததாக வந்து மார்ஜின் ஆன் ராட் அண்ட் சி கண்டுபிடிக்கணும். இதுக்கு வந்து 2 ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து C = P / 2 D1 tau, இன்னொன்று வந்து C = 0.75 D அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபார்முலா யூஸ் பண்ணி பார்ப்போம். 70,000 Pயோட வேல்யூ 70,000 / 2 × D1ஓட வேல்யூ இங்கே பார்த்தோம் இல்லையா, D1ஓட வேல்யூ வந்து 50 × tauவோட வேல்யூ வந்து 70. ஸோ இதை யூஸ் பண்ணி சியோட வேல்யூ எவ்வளோ வருது அப்படின்னா 70,000 / ப்ராக்கெட் ஓப்பன் 2 × 50 × 70 ப்ராக்கெட் க்ளோஸ் ஈக்குவல் டு 10 mm வருது. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சி வேல்யூ கண்டுபிடிப்போம். 0.75 × D. டியோட வேல்யூ எவ்வளோ வருது அப்படின்னா 40 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ C = 0.75 × 40 போட்டிங்கன்னா 30 வருது. ஸோ இப்போ இந்த 2 வேல்யூவில் எது அதிகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த வேல்யூ தான் அதிகம். அப்போ C = 30 அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஃபைனல் வேல்யூவை சூஸ் பண்ணிக்கணும். ஸோ தேர்ஃபோர் C = 30 mm. இதை தான் நம்ம சியோட வேல்யூவாக நம்ம எடுத்துக்கணும். அடுத்ததாக ஒரு செக்கிங் வருது, க்ரஷிங் ஸ்ட்ரெஸ்ஸு. க்ரஷிங் ஃபெயிலியரில் காட்டரும் ஸ்லீவும் உடையாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இன்டியூஸ்டு கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் σc கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபார்முலா வந்து P / D2 - D1 × T. ஸோ P வந்து 70,000 / D2 நமக்கு எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா D2 65 mm வந்திருக்கு. 65 - D1 ஆல்ரெடி நமக்கே தெரியும் 50 வந்தது இன்ட்டு T. Tங்கிறது திக்னஸ் ஆஃப் காட்டர். ஸோ திக்னஸ் ஆஃப் காட்டர் 12.5 வந்திருக்கு நமக்கு. 12.5 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 70,000 / ப்ராக்கெட் ஓப்பன் மறுபடியும் ப்ராக்கெட் ஓப்பன். ஏன்னா இதுக்கு தனியாக நம்ம ப்ராக்கெட் டினாமினேட்டருக்கு தனியாக ப்ராக்கெட் போட்டாகணும்.
அப்போ 65 minus 50 bracket close into 12.5 bracket close equal to போட்டிங்கன்னா 373 வருது. 373.33 mm நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இப்போ சிக்மா சி இன்டியூஸ்டு சிக்மா சி இவ்வளோ இருக்குது. அலோவபுள் சிக்மா சி நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அலோவபுள் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் 120 தான் கொடுத்துருக்காங்க. 120 தான் வரணும். ஆனால் இங்கே எவ்வளோ வருதுன்னா 373 வருது. ரொம்ப ஜாஸ்தியாக வருது. இது ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்டியூஸ்டு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கிறதுனால இந்த டயாமீட்டர் யூஸ் பண்ணால் நமக்கு வந்து டிசைன் இஸ் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். டிசைன் இஸ் ஃபெயில்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும், இப்போ D2 வேல்யூ அதிகப்படுத்தணும். 65ன்னு இருக்கு இல்லையா, இப்போ இதை கொஞ்சம் அதிகப்படுத்தினா சிக்மா சியோட வேல்யூ குறையும். அப்போ நான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம D2 கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த ஃபார்முலா நான் இங்கே எழுதும் போது இந்த D2 இருக்கு இல்லையா, இந்த D2 மைனஸ் D1 இதை வந்து இங்கே கொண்டு போயிடுறேன். இந்த சிக்மா சியை கீழே கொண்டு வந்துடுறேன். ஒன்றுக்கு ஒன்று இடம் மாற்றிக்கிறேன். அப்போ எப்படி ஆகிட்டோம்னா D2 மைனஸ் D1 இஸ் ஈக்குவல் டு P டிவைடட் பை சிக்மா சி இன்ட்டு டி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இந்த சிக்மா சி கீழே வந்தது, இது அந்த சைடு போயிடுது. அடுத்ததாக இந்த D1 மைனஸ் D1 அந்த சைடு அமிச்சா ப்ளஸ் D1 ஆகிடும். அப்போ D2 இஸ் ஈக்குவல் டு P டிவைடட் பை சிக்மா சி இன்ட்டு டி. இந்த மைனஸ் D1 இந்த சைடு வந்தால் ப்ளஸ் D1 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இப்போ இந்த வேல்யூ வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பியோட வேல்யூ 70,000 டிவைடட் பை சிக்மா சி. இது வந்து நீங்கள் அலோவபுள் சிக்மா சியாக எடுத்துங்க. அப்போ தான் நமக்கு D2ஓட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு வரும். அலோவபுள் சிக்மா சி எவ்வளோ வருது அப்படின்னா 120. ஸோ 120 இன்ட்டு திக்னஸ் நமக்கு எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 12.5 ப்ளஸ் D1. D1ஓட வேல்யூ நமக்கு எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா D1 வந்து 50ன்னு வந்துருக்கு. ஸோ 50 இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நமக்கு D2 கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ 70,000 டிவைடட் பை ப்ராக்கெட் ஓப்பன் 120 இன்ட்டு 12.5 ப்ராக்கெட் க்ளோஸ். இது எவ்வளோ வருதுன்னு சொல்லி பார்த்துப்போம். 46 வருது. ப்ளஸ் இங்கே ஒரு 50 இருக்குது, அதை ஆட் பண்ணிங்க. இப்போ 96.66ன்னு வருது. 96.66 mm அப்படின்னு சொல்லிட்டு. இது டயாமீட்டராக இருக்கிறதுனால இதுவும் நம்ம என்ன செய்யணும், டேட்டா புக்கை பார்த்து நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ டயாமீட்டர் வந்து டேட்டா புக்கை பார்த்து ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா 96ங்கிறது இங்கே வந்து 95க்கு அடுத்து 100 தான் வருது. அப்போ D2 வந்து நம்ம 100 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும். 100 mm அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும். இதுதான் வந்து ஃபைனல் வேல்யூ.